இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சாதம் செய்ய போறோம். தேங்காய் சாதம் யாருக்கு தான் செய்ய தெரியாதுன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இது ஒரு வித்தியாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமா ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் செவந்துருச்சு. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் திக்கான தேங்காய் பால் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது சாப்பாடு ட்ரை ஆகாது, நல்ல டேஸ்டாக இருக்கும். நம்ம ஊற்றின தேங்காய் பால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடித்து ஆற வச்ச சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டாக ஜூஸியாக நல்லா இருக்குது. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதை டிஃபன் பாக்ஸுக்கு ஆற வச்சு பேக் பண்ணி கொடுங்க, வீணாக போகாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.